இரண்டு பெரிய ஆபத்துகள் காத்திருக்கின்றன என்று நான் பேசி வருகிறேன். நேற்று வெளியான என்னுடைய கட்டுரையில் ஆங்கிலம் மற்றும் 10 இந்திய மொழிகளிலே வெளிவரக்கூடிய கட்டுரையிலே இதை சுட்டி காட்டியிருக்கிறேன். நேற்று காரைக்குடி பொதுக்கூட்டத்திலே இதை குறிப்பிட்டிருக்கிறேன். மிகப்பெரிய ஆபத்து ஜனநாயகத்துக்கு, சகிப்புத்தன்மைக்கு, சகவாழ்வுக்கு, மதச்சார்பின்மைக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஒன்று ஒரு நாடு ஒரு தேர்தல், இன்னொன்று பொது சிவில் சட்டம், பொது சிவில் கோடு. இந்த இரண்டும் பேராபத்து, மக்களை பிளந்துவிடும், இந்திய நாட்டை சர்வாதிகார பாதையிலே அழைத்து சென்றுவிடும். ஒரு கட்சிதான் நிலைத்திருக்கும், மற்ற கட்சிகளெல்லாம் அழிக்கப்பட்டுவிடும் என்று நான் எச்சரித்தேன். மீண்டும் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு நாடு ஒரு தேர்தலை அமல் செய்வோம், பொது சிவில் சட்டத்தை அமல் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மிகுந்த எச்சரிக்கையாக மக்கள் வாக்களிக்க வேண்டும். நான் சொன்னது பலித்திருக்கிறது. இந்த இரண்டு தான் அவர்களுக்கு சர்வாதிகார பாதையிலே இந்தியாவை அழைத்து செல்வதற்கு வழிகோலுவது. மிகுந்த எச்சரிக்கையோடு இந்த தேர்தல் அறிக்கை, பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை நிராகரித்து பாரதிய ஜனதா கட்சியையும் நிராகரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அரைத்த மாவையே அரைத்திருக்கிறார்கள். அரைத்த மாவு சுவைக்கவில்லை. அரைத்த மாவில் இட்லியும் செய்ய முடியாது, தோசையும் செய்ய முடியாது. அரைத்த மாவை அரைத்து மீண்டும் பரிமாறினால் அதை எப்படி ருசிப்பது, சுவைப்பது? இதை நாங்கள் இந்திய மக்கள் நிராகரிப்பார்கள்.